Hi, hello. Welcome to Srivarsha Aari Designs. Aari Basis Class Tutorial பார்த்துட்டு இருக்கங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 4 பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ லைன் 1 அண்ட் லைன் 2 ரெண்டு லைன் போட்டிருக்குங்க. லைன் 1ல பஞ்ச் பண்ணி கீழே சில்க் த்ரெட்டை மாட்டி விடுறேங்க. எப்பயுமே ஆப்போசிட்ல குட்டி லாக் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ லைன் 2க்கு போகிறேங்க. லைன் 2க்கு போயிட்டு அந்த சில்க் த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் இழுத்துட்டு வரோம். ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்தோம்னா இங்கே லைன் 1ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு குட்டி லாக் விழுந்திருக்கும். அந்த லாக்குக்கு கீழே நம்ம இன்னொரு குட்டி லாக் வைக்கிறோம். ஒரு குட்டி செயின் போடுறது பேர் தான் குட்டி லாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பக்கத்தால் ஒரு செயின் போடுறேன். இப்போ மறுபடியும் லைன் 2க்கு போகிறேன். அங்கேருந்து சில்க் த்ரெட்டை ரிவர்ஸ் இழுத்துட்டு வர்றேன். லைன் 1ல ஆல்ரெடி லாக் இருக்கும். அந்த லாக்குக்கு கீழே இன்னொரு குட்டி லாக் போடுறேன். பாருங்க, லைன் 2க்கு போகிறேன், ரிட்டன் வர்றோம். அந்த லாக்குக்கு கீழே இன்னொரு குட்டி லாக் போடுறோம். பக்கத்தால் ஒரு செயின், மேலே போகிறேன், ரிவர்ஸ் வர்றேன், கீழே ஒரு லாக், எகைன் ஒரு செயின். இதே மாதிரியா கண்டினியூவாக போட்டுட்டு போகணுங்க. நீங்கள் போடுறப்போ ஒன்று கவனிக்கணும், இந்த லைனோட கேப் எல்லாம் ஒரே மாதிரி வரணும். ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி போகக்கூடாது. இங்கே போடுற செயினோட அளவு கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கேப் கரெக்டாக வந்துடும். இந்த செயின் இவ்வளோனா இவ்வளோதான் கரெக்டாக போடணும். இவ்வளோதாங்க பட்டன் ஹோல். எண்ணில் ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. இப்போ இதோட விடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கீழே பாருங்க ஹோல்ஸ் அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து இப்படியே தெரியக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இந்த ஹோல்ஸ் மேலே ஒரு லைன் சில்க் த்ரெட்டில் போட்டுடணும். இப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா அது பார்க்கறதுக்கு நீட் அவுட் லுக்காக தெரியும். லாக் போட்டாச்சுங்க. இதே மாதிரியா நீங்களும் ஒரு லைன் போட்டு காட்டுங்க. தேங்க்யூ.